சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார் வா விஜய், எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, கவர்மெண்ட்ல சுத்தி உங்களை மாதிரி நல்ல நல்ல ஆளுங்க இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன? ஆமா, நீங்க தான் அந்த பிரியாணி பண்றவங்களா? ஆமா சார். உட்காருங்க உட்காருங்க. ரோகிணி, இவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா. இவங்க தான் என் ஒய்ஃப். வணக்கம் மேடம். சார், நான் சொன்னல சார், ஆன்லைன்ல பிரியாணி ட்ரெண்டிங்ல போகுதுன்னு. அது இவங்க 2 பேரும் தான் சார். 2 பேரும் ஏதோ ஒரு வகையில பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்பத்தா கைமணன்ற பேர்ல நிறைய பருப்பு பொடி, தொக்குன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாடு ஃபுல்லா நல்லா போயிட்டு இருக்கு சார். கூடவே இப்போ பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு சார். அதனாலதான் நான் உங்ககிட்ட ரெஃபர் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா. இப்படி உங்களை மாதிரி இளம் பெண்கள்லாம் சேர்ந்து தொழில் தொடங்குறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு உதவியா நான் இந்த ஆர்டரை உங்களுக்கு தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, விஜய்க்கு சொல்லுங்க. விஜய் மாதிரி ஒரு ஆளு ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்றாருன்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்பலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இப்படி ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரை நீங்க மீட் பண்ணி இருக்கவே முடியாது. விஜய் ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காருன்னா நான் கண்ணை மூடிக்கிட்டு விஜய்க்கு ஃபேவரா தான் தீர்ப்பு சொல்லுவேன். அந்த அளவுக்கு விஜய் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ சார். எங்களுக்கு கூட நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு சார். எங்க பிரியாணி பிசினஸ் நடக்க விடாம நிறைய பேர் தடுத்தாங்க. அதுக்கெல்லாம் விஜய் சார் தான் ஹெல்ப் பண்ணி நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு. ஓ, அப்படியா? வெரி குட் வெரி குட். இப்ப சொல்லுங்கம்மா, ஒரு 100 பேரை இன்வைட் பண்ணிருக்கோம். ரொம்ப அதிகமாலாம் வரமாட்டாங்க. அதனால உங்க பட்ஜெட் என்னன்னு சொன்னீங்கன்னா இப்பவே கையோட அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். சார். சிந்து, சார், 100 பேருக்குன்னு சொன்னா 50 மூலிகை பிரியாணி, 50 மூங்கில் பிரியாணி, இப்படி 2ஐயும் மிக்ஸ் பண்ணி போடுறோம். அதுக்கு எவ்வளவு ஆகும்னு இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம், பாருங்க சார். சார், எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இந்தாங்க. என்னம்மா 100 பேருக்கு ரொம்ப அதிகமா போட்டிருக்கீங்க? சார், கரெக்டா தான் போட்டிருக்கோம். அதிகமாலாம் ஒண்ணு போடல சார். நீங்க கரெக்டா தான் போட்டிருக்கீங்க. ஆனா எனக்கு அதிகமா தோணுதே. கொஞ்சம் அதிகமா இருக்குமா? நான்லாம் அரசாங்கம் கொடுக்கற காசை தவிர வேற எந்த காசையும் வாங்காதவம்மா. என்கிட்ட போய் நீங்க இப்படி அதிகமா கேட்கலாமா? சார், நியாயமா தான் சார் போட்டிருக்கோம். எங்களுக்கு ஆகிற செலவு கூட 15% தான் கூட வச்சிருக்கோம் சார். நாங்க உங்ககிட்ட எதுவுமே ஜாஸ்தியா சொல்லல. ஃபுட்டுனா நிறைய பேரு 50%, 80%, ஏன் 100% கூட ப்ராஃபிட் வைப்பாங்க. நாங்க அவ்வளோலாம் வைக்கல சார். எங்களுக்கு இவ்ளோ ஆகும். மத்த ரெகுலர் பிரியாணி மாதிரி இல்லல சார், வேலை கொஞ்சம் அதிகம். அதனாலதான். என்னம்மா, நீங்க கேக்குற காசை நான் வேற யாருக்காவது கொடுத்தா இதை விட ஒரு 50-100 பிரியாணி எக்ஸ்ட்ரா கிடைக்குமா? நான் எதுக்குமா உங்களுக்கு அதிகமா காசு கொடுக்கணும்? சார், ஒரு தடவை நாங்க கொடுக்கற பிரியாணி நீங்க சாப்பிட்டா கண்டிப்பா நீங்க டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க சார்.
இது ரெகுலர் பிரியாணி மாதிரி இருக்காது சார், உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேம்மா, நல்லா இருக்குன்றதுனால நான் 2 மடங்கு காசு கொடுக்க முடியாதுல்ல? சார், இந்த ஆர்டர்ல எங்களுக்கு பெருசாலாம் லாபம் வராது சார். எங்களுக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த கமிட்மெண்ட்ஸ்க்கு உண்டான பணம் வந்தா போதும்னு தான் சார் நாங்க கோட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். என்ன விஜய் இப்படி சொல்றாங்க? மூலிகை பிரியாணி, மூங்கில் பிரியாணின்னு பேரை வித்தியாசமா வச்சிருக்காங்க. பேர் வித்தியாசமா இருக்குன்றதுனால காசு அதிகமா கொடுக்க முடியாதுல்ல? சார், அவங்க ப்ரிப்பரேஷன்ல எந்த குறையும் இருக்காது சார். ரொம்ப டேஸ்டியா தான் சார் இருக்கும். சரிம்மா, இதுல போட்டிருக்கீங்கல்ல, அதுல இருந்து ஒரு 5000 குறைச்சுக்கங்க. குறைச்சிங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டு போங்க, சரியா? சார், 5000 குறைச்சா ரொம்ப கம்மியா இருக்குமே சார். எங்களுக்கு வரதே அவ்வளோதான் சார். அதுலயும் நீங்க 5000 குறைச்சிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சார். சரிங்க சார், உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு கொடுங்க சார். கண்டிப்பா இது எங்க லாபத்துல குறையும் தான், ஆனாலும் பரவாயில்ல சார். உங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறதுக்காக நாங்க இது பண்றோம் சார். 5000 ரூபாய்க்காக பார்க்காதீங்கம்மா. பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சாப்பிட்றவங்கள இருந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுப்பாங்க. அது மூலமா உங்களுக்கு நிறைய பிசினஸ் கிடைக்கும்ல? அதனாலதான் சார் நானும் சொல்றேன், உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுங்க சார். ரோகிணி, சொல்லுங்கப்பா. இதுல இருந்து 5000 கட் பண்ணிட்டு 20,000 பணம் கொண்டு வந்து உங்க கையில கொடுமா. சரிங்கப்பா.